வணக்கம் நண்பா. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகரும் தேமுதிக கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான விஜயகாந்திற்கு சொந்தமான ஆண்டாள் அழகார் திருமண மண்டபத்தை கலைஞர் ஆட்சியில் பாலம் கட்டுவதாக கூறி அவரின் மண்டபம் அமைந்திருந்த 1 ஏக்கர் நிலத்தை அரசு அபகரித்து கொண்டது. பாலம் கட்டியது போக மீதமுள்ள 3 கிரவுண்ட் இடத்தை மட்டுமே கொடுத்து வெறுப்பேற்றி இருந்தார்கள். அதுவே இப்போது உள்ள திருமண மண்டபம் தேமுதிக தலைமை அலுவலகமாகும். தேமுதிகவின் அலுவலகத்தை திறந்து வைத்தபோது இச்செயலை வண்ணமயமாக கண்டித்த விஜயகாந்த் அவர்கள், இது திட்டமிடப்பட்ட அரசியல் சதி என்றும் அதில் தான் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் கூறினார். 2006இல் இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக விஜயகாந்தின் தேமுதிக உருவெடுத்தது. இதை முற்றிலும் எதிர்பாராத அரசியல் பிரமுகர்கள் அவரை வீழ்த்தும் பொருட்டு உள ரீதியாக அவரை காயப்படுத்த காத்து கொண்டிருந்தனர். அதன் முக்கிய சம்பவம்தான் பாலம் கட்டுகிறேன் என்ற பெயரில் மண்டபத்தை இடித்தது. பாலத்தை கட்டும்போது படத்தில் உள்ளது போன்று உண்மையாகவே மண்டபத்தை இடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாத போதும் விஜயகாந்தின் அரசியல் வளர்ச்சியை சீர்குலைக்கும் எண்ணத்துடன் பாலத்தை சற்று நீடித்து வேண்டுமென்றே இடித்ததாக செய்திகள் பரவின. சில இடங்கள் மனதிற்கு பிடித்தவையாகவும் உயிரோட்டமான நினைவுகளை சுமந்தவையாகவும் இருக்கும். சொந்த உழைப்பில் கட்டப்பட்டது உயிருக்கும் மேலானதாக இருப்பதில் தவறில்லையே. உன் காலன்றில் குறித்து வைத்துக்கொள் என்று எழுந்த அண்ணாமலையைப் போல் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு அச்சாரமாக அமைந்தது இந்த சம்பவமே ஆகும். அதற்கு பின் மாற்று சக்தியாக உருவெடுத்த விஜயகாந்த் தேர்தலில் அபாரமாக வெற்றி பெற்று குறைந்த காலத்திலேயே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். இறுதி வரை தன் மண்டபத்தை இடிப்பதற்கு காரணமான பிரதான கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பவே இல்லை. எந்த இடத்திற்காக போராடினாரோ அதே இடத்தில் இன்று விதைக்கப்பட்டு உள்ளார் விஜயகாந்த். தன்னலம் கருதாது உழைத்த தலைவனை இழந்தது தமிழகமே ஆகும்.